வெல்கம் மக்களே, மிஸ்டர் சேது அண்ட் மிஸ்ஸஸ் சேதுவோட போட்காஸ்ட். வணக்கம் மக்களே, என் பேர் பிரியா. இன்றைக்கி என்ன டாபிக்னு தெரியல, பட் சேது சொன்னால் எப்போவுமே சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக தான் சொல்லுவாள். ஸோ சேது சொல்லுங்கள், டுடேஸ் டாபிக் என்ன? இன்னைக்கு நம்ம மவுண்ட் கைலாஷோட மிஸ்டீரியஸ் பற்றி பேச போகிறோம். இது ஒரு மலை இல்லை, இது ஒரு பசில். எவரெஸ்ட்க்கு கிளைம் பண்ண தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க, பட் கைலாஷ் கிட்ட வர போகிறதுக்கு கூட ஒருத்தர் கூட இல்லை. இதுக்கு என்ன ஸ்பெஷல்? எவரெஸ்ட் விட இது ஒரு சின்ன மவுண்டன் தான், அதனாலே இது ஈஸியாக கிளைம் பண்ண முடியும்ல. அதான் ட்விஸ்ட்டு. 6718 மீட்டர்ஸ் தான் ஹைட்டு இருக்கு. எவரெஸ்ட் வந்து 8848 மீட்டர்ஸ். பட் இவ்வளோ பேர் ட்ரை பண்ணியும் யாராலையும் ஏற முடியல. கிளைம்பர்ஸுக்கு எக்யூப்மெண்ட் ஸ்டாப் ஆகிடும், சடன் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும், இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்டோம் வந்துடும். நில்லு சயின்ஸில் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கா, இல்லை இது ஒரு ரிலீஜியஸ் பிலீஃபா? ரெண்டுமே. ஹிந்துஸ் இதை வந்து லார்ட் சிவாவோட வீடுன்னு சொல்கிறாங்க, புத்திஸ்ட் வந்து இது ஒரு ஷம்பாலாவோட என்ட்ரன்ஸ்னு நம்புகிறாங்க. பட் சயின்ஸ் சொல்கிறது வேறு. 2001 சைனா அஃபிஷியலி பேன் பண்ணிட்டாங்க, எந்த மாதிரி எக்ஸ்பெடிஷன்ஸும் கைலாஷில் நடத்தக்கூடாதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளைம்பர்ஸ் ட்ரை பண்ணாங்க. சில ரஷ்யன் சயின்டிஸ்ட் நியர் கைலாஷ் கேம்ப் போட்டாங்க. பட் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள்லேயே அவங்களோட முடியும் நகங்களும் வேகமாக க்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டு, ஏதோ ரொம்ப மாதமாக அங்கே இருந்த மாதிரி. அப்போ அங்கே டைம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகுதா? எப்படி பாசிபிள் இது? அதான் ஒரு பெரிய மிஸ்ட்ரி. சயின்ஸ்ட்டு இதுக்கு பதில் இல்லை. சில ரீசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மவுண்ட் கைலாஷ் வந்து ஆக்சுவலி ஒரு பிரமிடா? எஜிப்டில் இருக்கிறது இங்கே எப்படி வர முடியும்? அதான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். நீ வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணால் கைலாஷ் டு நார்த் போல், எஜிப்ட் பிரமிட் அண்ட் ஸ்டோன் ஹிஞ்ச், இது எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் மேத்தமெட்டிக்கல் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. சிலவங்க பிலீவ் பண்ணுறாங்க ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இதை பில்ட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. அது சயின்ஸா, ஏலியனா, இல்லாட்டி ஏதாவது ஓல்டு சிவிலைசேஷனோட சீக்ரெட்டா? நீ யாருக்குமே தெரியலன்னு சொல்லுங்கள். கரெக்ட் தான். இது ஒரு ஆர்டினரி மவுண்டன் இல்லை. சில லெஜெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கைலாஷ் அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் வந்து ராவன் லங்காவோட கனெக்ட் ஆகியிருக்குன்ட்டு. அப்போ இது ரியலாக லார்ட் சிவாவோட வீடா? அதனால தான் சைனா கிளைம்பிங் பேன் பண்ணியிருக்கா? இருக்கலாம். சில இடங்கள் மனுஷங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சயின்ஸ் கூட இது அக்ரி பண்ணும். மிஸ்ட்ரிஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டுனா அது மிஸ்ட்ரி இல்லை, ரைட்? கரெக்டு தான். இதுக்கு சயின்ஸ் ஆன்சர் கொடுக்கல, ரிலீஜன் இதை டிவைன் பிளேஸ்னு சொல்லுது. மேபி நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி. அண்ட் இதோட நம்ம எபிசோட முடிக்கிறோம். கைலாஷ் மிஸ்ட்ரியாக இருக்கா, இல்லாட்டி ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸ் கூட புரியாத டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கா? மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சரி மக்களே, நெக்ஸ்ட் எபிசோடில் குமரி கண்டத்தை பற்றி பேசுவோம். தமிழ் சிவிலைசேஷன் கடலில் மறைஞ்சிருச்சா? வேறு லெவல் டாபிக், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ பாய் மக்களே, சைனிங் ஆஃப்.